ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் EPS, நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு காரசார விவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். என்னென்ன விஷயங்களை முன்வைத்து இருவரும் வாதிட்டுக் கொண்டனர்? விவரங்கள். சட்டப்பேரவையில தமிழ்நாடு அரசாங்கத்தின் பொருளாதார வளர்ச்சி குறித்தும் விவசாயம் உள்ளிட்ட முதன்மை துறையில இருக்கக்கூடிய வளர்ச்சி குறித்தும் ஒரு காரசார விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இடையே இந்த விவாதம் தொடர்வதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 11.19% சொல்றீங்க. ஆனா விவசாய துறையில தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது -1.83% இருக்கு. 65% மக்கள் தமிழ்நாட்டுல விவசாயத்தை தான் முதன்மை ஒரு தொழிலா பாக்குறாங்க. ஆனா அதிமுக ஆட்சியில முதன்மை தொழிலுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது 5% இருந்தது. திமுக ஆட்சியில விவசாய தொழிலுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது குறைஞ்சுகிட்டே போகுது அப்படின்னு பேசியிருந்தாரு. அதற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளிச்சு பேசும்போது, ஒட்டுமொத்த வளர்ச்சி குறித்து நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். உற்பத்தி துறையில அதிக வளர்ச்சி இருக்குது, விவசாய துறையிலையும் வளர்ச்சி இருக்குது, சேவை துறையும் அதிகம் கை கொடுக்கிறது. முன்ன எப்போதும் இல்லாத வகையில தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இரட்டை இலக்கத்துல 11% உயர்ந்திருக்கு. வேளாண் துறையினுடைய வளர்ச்சிக்கு உரிய நடவடிக்கையை நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசினாரு. அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது, ஒட்டுமொத்த வளர்ச்சி இரட்டை இலக்கம்னு மட்டும் ஒரு விளம்பரத்தை பண்றீங்க, ஆனா முதன்மை துறையிலையும் விவசாய துறையிலையும் வளர்ச்சி அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னு மீண்டும் ஒரு விவாதத்தை முன்வச்சிருந்ததை பார்க்க முடிந்தது. அதற்கு எதிர்க்கட்சி தங்கம் தென்னரசு பேசும்போது, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளை எல்லாம் சமாளிச்சுதான் மாநில அரசு பல்வேறு திட்டங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மத்திய பாஜக அரசு தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது 11% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு பதில கொடுத்திருந்ததை பார்க்க முடிந்தது. அப்போ அதிமுகவை சேர்ந்த MLA KP முனுசாமி பேசும்போது, உத்தரப்பிரதேசம் போல தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு நிதி தரல அப்படின்னு தமிழ்நாடு அரசு தங்களுடைய இயலாமையை காட்டுறீங்க அப்படின்னு KP முனுசாமி பேசியிருந்தாரு. அதற்கு தங்கம் தென்னரசு பதிலளிச்சு பேசும்போது, இயலாமை அல்ல, மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு நெருக்கடி இருக்கிறாங்க, அந்த நெருக்கடியை எல்லாம் தமிழ்நாடு அரசு சமாளிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்ததை பார்க்க முடிந்தது. அப்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறுக்கிட்டு பேசும்போது, படிப்படியா வறுமையை குறைத்த அதிமுக ஆட்சியினாலதான் இப்ப தமிழ்நாட்டுல வறுமை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டினுடைய இப்போதைய வளர்ச்சியில அதிமுகவினுடைய பங்கும் மிக முக்கியமானது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் பேசினாரு. அதற்கு நிதியமைச்சர், அதிமுக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவுல எந்த பங்களிப்பையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்படியாக தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்தும் வேளாண் உள்ளிட்ட முக்கிய துறைகள்ல வளர்ச்சி குறித்தும் பேரவையில ஒரு காரசார விவாதம் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.